வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கோதுமை ரவை வச்சு ஒரு சூப்பரான கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நல்லா காய்கறிகள்லாம் நிறைய போட்டு நல்லா ஹெல்த்தியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பொரிய ஆரம்பிக்கவும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி மீடியம் சைஸாக ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் மட்டும் சுடுதண்ணியில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காய்கறிகள் என்னென்ன சேர்க்கணுங்கிறது உங்களோட விருப்பம் தான். எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் கேரட்டு, உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கிச்சடிங்கையில் எல்லா காய்கறியும் சேர்த்து பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த காய்கறி கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். சம்பா கோதுமை ரவை. 1 கப்புக்கு 3 கப் தண்ணி நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சம்பா ரவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அருமையாக வந்துருச்சு. நான் இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கிறேன். இது ஆறுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா ரொம்பவும் ட்ரையாக இருக்கும். லஞ்சுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.